வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்த வேண்டிய பல்வேறு இழப்பீடுகளை விவரித்து பேசுகின்றது. உதாரணமாக 1ஆம் வசனத்தில், இன்னொருவருடைய மிருகத்தை திருடும் எவரும் அவர் திருடிய அதே மிருகத்தை 5 அல்லது 4 மடங்காக திரும்பி கொடுக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகின்றது. 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மற்றவருடைய பொருளை திருடும் எவரும் நிச்சயமாக இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை இழப்பீடு கொடுக்கின்ற அளவிற்கு பணம் அவரிடத்தில் இல்லை என்றால் அவர் தன்னையே விற்று இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனியுங்கள். அதேபோல் இந்த அதிகாரத்தில் ஒருவர் தன்னுடைய மிருகத்தையோ அல்லது உடைமைகளையோ பாதுகாப்பாக வைப்பதற்காக யாராவது ஒருவரிடத்தில் கொடுத்து வைத்திருந்தால், அந்த நபர் அதை இழந்து போனால் அவரும் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 7ஆம் 8ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது இப்படி சொல்லப்படுகின்றது. ஒருவர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு வெள்ளியையோ அல்லது பொருட்களையோ பாதுகாப்பாக வைத்திருக்க கொடுத்தால், ஆனால் அது திருடப்பட்டால், திருடன் பிடிப்பட்டால் இரட்டிப்பாக அந்த திருடன் திரும்ப கொடுக்க வேண்டும். ஒருவேளை திருடன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அந்த வீட்டின் உரிமையாளர் நீதிபதிகளுக்கு முன்பாக ஆஜராக வேண்டும். அப்பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர் உண்மையாகவே அந்த பொருளை இழந்தாரா, இல்லாவிட்டால் அவரே கை வைத்தாரா என்று நீதிபதிகள் தீர்மானிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் சமூக குற்றங்களும் நடைபெறும்போது தக்க இழப்பீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். உதாரணமாக 16, 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு பெண்ணை ஏமாற்றும் ஒரு ஆண் ஒரு கணிசமான தொகையை செலுத்தி இழப்பீடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காலங்களில் இதற்கு மணமகள் விலை என்று சொல்லப்பட்டது. அதாவது மணமகன் பெண்ணின் தந்தைக்கு இந்த பணத்தை செலுத்தியாக வேண்டும். ஆகவே ஆண்களை செய்த குற்றத்திற்காக பணம் செலுத்த வைத்ததின் மூலம் இந்த தண்டனை திருமணத்திற்கு முந்தைய உறவுகளுக்கு ஒரு தடையாக செயல்பட்டது. இன்னுமாக சில குற்றங்களுக்கு இழப்பீடாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. உதாரணமாக 18 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சில கானானிய சடங்குகளை பின்பற்றும் இஸ்ரேலிய மக்களுக்கு மரண தண்டனை ஆண்டவர் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். வேறு சில குற்றங்களுக்கு நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய இழப்பீடு எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவரே அந்த அபராதத்தை தீர்மானிப்பார். 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு ஆண்டவரே அபராதத்தை தீர்மானித்து கொடுப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் இங்கே துணை நின்று அவர்களுக்கு இழப்பீடுகளை கொடுப்பதின் மூலம் மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாதபடிக்கு தடைகளை விதிக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கடைசியாக இந்த அதிகாரத்தில்
மற்ற இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து பணத்தை கடனாக பெறக்கூடிய ஏழை மக்களை குறித்து ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலர்கள் இப்படி தர்ம கடன்களை கொடுக்கும்போது அதற்கு வட்டி வசூலிக்கக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். சுருக்கமாக சொன்னால், ஒருவர் தன்னுடைய ஏழை அண்டை வீட்டாரின் நல்வாழ்வை விட தன்னுடைய சொந்த நிதி நலன்களை அதிகமாக முக்கியப்படுத்தக்கூடாது. நண்பர்களே, இந்த கட்டளைகள் உண்மையில் 10வது கட்டளையை சுட்டி காட்டுகின்றன. அதாவது, மற்றவர்களின் பொருளை இச்சிக்காதே. ஒரு விசுவாசியின் இருதயம் மனமும் இன்று கூட ஆசையால் சோதிக்கப்பட்டு பேராசை மற்றும் சுயநலத்தினால் தூண்டப்படலாம். ஆகவேதான் புதிய ஏற்பாடு பேராசையை பற்றி கவனமாக இருக்க நம்மை அழைக்கின்றது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கொலோசிய விசுவாசிகளை பார்த்து பவுல், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு விசுவாசி கடவுளை மட்டுமல்ல, தனது அண்டை வீட்டாரையும் நேசிக்கின்றார். அப்படிப்பட்ட அன்பு மற்றவர்களின் சொத்தை விரும்பாமல் இருப்பதை குறிக்கின்றது. ஆனால் ஒரு விசுவாசி மற்றவர்களின் சொத்தையோ பொருட்களையோ எடுத்துக்கொண்டால் அவர் சகேயு செய்ததை செய்கின்றார். அதாவது ஈடு செய்கின்றார், இழப்பீடை கொடுக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.